மூணாவது ஒரு கேட்டகரி எதுக்கு ஆண்டவரை பின்பற்றாங்க? புதுசு புதுசா என்ன பண்ணணும்? கேட்கணும். புதுசு புதுசா கேள்வி கேட்கணும், புதுசு புதுசா கேட்கணும். அவங்களுக்கு செவிக்கு ஒரு விருந்து வேணும். அல்லேலூயா. நாங்க உச்சப்பிள்ளையில போய் ஒரு இடத்துல பண்ணும்போது ஒரு கலைஞர்கிட்ட அவார்டு வாங்கின ஒரு வாத்தியார், அவர் எங்களை எல்லாம் பார்த்துட்டு அருமையான பேச்சு, கூட்டத்துக்கு வாங்க கடைசி ஒரு அருமையான பேச்சு, அருமையான பேச்சு. நான் சொல்றேன் மூணாவது கேட்டகரி அதுதான். சூப்பரா இருந்துச்சு, பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, சொற்பொழிவு நல்லா இருந்துச்சு, பைபிளை விளக்கி கொடுக்குறாங்க, இப்படி கேட்டது இல்ல. அப்படிதான் அன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு கேட்டாங்க. பவுல கூப்பிட்டு, நீ அவனுக்கு முன்னாடி சொன்னாங்க இந்த வாயாடி என்ன பேசுறான்னு பாப்போம் சொல்லிட்டு, ஏய் வித்தியாசமா பேசுறா, உட்காரா தம்பி பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடை உட்கார போட்டுட்டு எல்லாரும் உட்கார்ந்து பாக்கு துப்பிக்கிட்டு இவன் பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்டு முடிச்சுட்டு கடைசியில சொல்லுவாங்க, லாஸ்ட்ல 54வது வசனத்துல ஒரு வேடிக்கையா இருக்கும். பிரசங்கத்தை கேட்டுட்டு, சரி தம்பி பேசிட்டியா, கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவனை என்ன பண்ணி விட்டுறாங்க? விரட்டி விட்டுறாங்க. 32வது வசனம், மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு தடவை நாங்க என்ன பண்ணுவோம், டாடா பை பாய் போயிட்டு வா. பாத்தீங்களா இயேசுவை எப்படிலாம் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. ஒரு பைய 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு சேர்றாங்க. கோஷ்டி முதல்ல ஒருத்தவன் அப்பத்துக்கு ஒரு குரூப் பேசி பாப்போம்னு சொல்லிட்டு பேசி சாப்டர் உயிர்த்தெழுதலை எடுத்த உடனே, தம்பி பை பாய் இன்னொரு தடவை